இந்த 2 அனிம் சீரிஸும் தமிழ் டப்பில் வந்துச்சிங்களா? டப் ஆகிடுச்சிங்க. ஆனால் வந்து க்ரன்ச்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காதுங்க. ஆக்சுவலாக நான் ஜாப்பனீஸில் பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த அனிம் சீரிஸ் தாங்க. நிறைய பேர் ஜாப்பனீஸ்ன்றதுனாலே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி. அனிம் சீரிஸை பற்றி பேசணும் தெரியுங்களா? அட்டாக் ஆன் டைட்டன், ஆமாங்க. இன்னொன்று டெத் நோட். 2 அனிம் சீரிஸுமே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் டெத் நோட் வந்து ஒரு சீசன் தாங்க இருக்குது. இது வந்து எப்பயோ வந்த அனிம் சீரிஸ் தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பேசப்படுற அனிம் சீரிஸ்னால் இந்த ஒரு அனிம் சீரிஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று நான் சொல்ல வேண்டிய கோட்டட் கேரக்டர் எரன் ஏகர் இருக்கிற அனிம் சீரிஸ் தாங்க அட்டாக் ஆன் டைட்டன். ஆமாங்க, இதில் மொத்தம் 4 சீசன் இருக்குங்க. கடைசியாக ஒரு மூவியும் ரிலீஸ் ஆச்சுங்க. ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. சும்மா வேறு லெவலில் இருக்குங்க கதை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஸ்டோரி எல்லாம் கடைசியில் பார்க்கும்போது தாங்க உங்களுக்கு புரியும், என்னடா இப்படியா நடந்திருக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கும் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த அனிம் சீரிஸ் வந்து எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. தமிழ் அனிம் ஃபேன்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிம் சீரிஸை பார்த்தே ஆகணும். ஆமாம்ல, க்ரன்ச்ரோலில் இல்லைன்னியடா, அப்புறம் நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய டெலகிராம் லிங்க் இருக்குங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாமல் இது போல் அனிம் கண்டென்ட்ஸ், அனிம் இன்ஃபர்மேஷன், தமிழ் டப்புடு சில இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.